இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் நவநாளின் 5ஆம் நாள் என்று நம் ஆன்மீக பயணத்தை தொடருகின்றோம். நேற்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய தொடர்ச்சியான நற்செய்தி வாசகம் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 39 முதல் 45 முடிய. இந்த இறை வார்த்தையினுடைய பகுதி எதை பற்றி பேசுகிறது என்றால், 2 உள்ளங்கள் சந்திக்கின்ற பொழுது இன்னும் 2 உள்ளங்கள் கருவறையில் இருக்கின்ற அந்த 2 உள்ளங்களும் ஒருவரை ஒருவர் முகம் காணாமல் சந்தித்து மகிழக்கூடிய நிகழ்ச்சி. இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியின் தருணமான செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மகிழ்ச்சி என்பது 2 விதத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 1 உலகு சார்ந்த மகிழ்ச்சி, 2 ஆன்மீகம் சார்ந்த மகிழ்ச்சி. உலகம் சார்ந்த மகிழ்ச்சி நாம் பல நேரங்களில் எடுக்கின்ற முயற்சிகள், எடுக்கின்ற போராட்டங்கள், எடுக்கின்ற நிறைய நிகழ்ச்சிகளின் வழியாக நாம் இந்த உலகு சார்ந்த மகிழ்ச்சியை தேடி கண்டுபிடித்து அதை அனுபவிக்கிறோம். ஆனால் அந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக நம்மோடு பயணிப்பதில்லை. ஒருவேளை காலை முதல் மாலை வரை இருக்கலாம், ஒருவேளை காலை முதல் மதியம் வரை இருக்கலாம், ஒருவேளை 1 நிமிட துளிகளில் அந்த மகிழ்ச்சி சென்று விடலாம். இதுதான் உலகு சார்ந்த மகிழ்ச்சி. இதை இன்னொரு விதத்திலும் சொல்லலாம். என்னவென்றால், இந்த உலக வரலாற்றிலே இடம் பிடிப்பதற்காக எத்தனையோ மனிதர்கள் போராடினார்கள். போராடி ஒரு சிலர் உலக வரலாற்றில் இடம் பிடிக்காமல் சென்றார்கள். இன்னும் ஒரு சிலர் இந்த உலக வரலாற்றில் இடம் பிடித்தார்கள். அப்படி இடம் பிடித்தவர்கள் அவர்கள் இருக்கின்ற வரையில்தான் அவர்கள் பெயரும் புகழும் இருந்தது. அவர்கள் அழிந்த பிறகு அவர்களோடு அவர்களுடைய வரலாறும் அழிந்து விட்டது. இப்படி உலகு சார்ந்த மகிழ்ச்சி, உலகு சார்ந்த வரலாறு, இவை அனைத்தும் மனிதன் எடுக்கின்ற முயற்சிகளில் பல நேரங்களில் தோல்வியும் இருக்கின்றன, மகிழ்ச்சியும் இருக்கின்றன, வெற்றியும் இருக்கின்றன. ஆனால் தோல்வி போலத்தான் இந்த வெற்றியும் அவனோடு சேர்ந்து அழிந்து விடுகிறது. ஆன்மீகம் சார்ந்த மகிழ்ச்சி, ஆன்மீகம் சார்ந்த வரலாற்று பதிவு என்று சொல்லுகின்ற பொழுது, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே காணப்படக்கூடிய இந்த 2 பெண்மணிகளும் நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறார்கள். ஆன்மீகம் சார்ந்த மகிழ்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த 2 நபர்களுமே ஒருவரை ஒருவர் சந்தித்த பொழுது இருவருக்குள்ளாக மகிழ்ச்சி ஏற்படுகிறது. சந்தோஷத்தில் எலிசபெத் அம்மாள் சொல்லுகின்ற வார்த்தை, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? இந்த வார்த்தைகள் மகிழ்ச்சியினால் எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் கொடுக்கக்கூடிய வார்த்தை எப்படி நிகழ்ந்தது என்று பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் சந்தித்து கொடுத்த செய்தியை கேட்டவுடனே, உறவினனான உம்முடைய எலிசபெத் மலடி எனப்படும், இது அவருக்கு 6ஆம் மாதம் என்று சொன்னவுடனே அன்னை மரியாள் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தாள். இந்த மகிழ்ச்சியை தான் மட்டும் அனுபவிக்காமல் தன்னுடைய உறவினராகிய எலிசபெத் அம்மாளோடு சேர்ந்து அனுபவிக்க அந்த ஐன் கரீம் என்கின்ற ஊருக்கு புறப்பட்டு வருகிறார். ஆக அன்னை மரியாள் தனக்கு கிடைத்த அந்த மகிழ்ச்சியை எலிசபெத் அம்மாளோடு பகிர்ந்து கொள்ள வருகின்ற பொழுது, எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்தவுடனே மகிழ்ச்சியினால் இந்த அன்னை மரியாளை அவர் வரவேற்கின்ற வார்த்தை நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதிகின்ற பொழுது நமக்கும் ஒரு மகிழ்ச்சி தான், எல்லையில்லா மகிழ்ச்சி. இது ஒரு புறம் இருக்க, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாள் உருவத்தின் வழியாக சந்தித்து
வார்த்தையின் வழியாக வெளிப்படுத்தி அந்த மகிழ்ச்சியினை அவர்கள் பரிமாறிக்கொள்ளுகின்ற பொழுது ஒருவரை ஒருவர் சந்திக்காமல், ஒருவர் ஒருவரிடம் பேசாமல், இன்னும் 2 உள்ளங்கள் கருவறையில் இருக்கின்றவர்கள் அங்கே மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறார்கள். எனவேதான் எலிசபெத் அம்மாள் அழகாக சொல்லுவார், மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டவுடனே அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று என்று சொல்லுகிறார். ஆக லூக்கா நற்செய்தியாளர் இதற்கு பதிவு செய்கின்ற ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். ஆக ஆன்மீகம் சார்ந்த மகிழ்ச்சி என்பது ஒரு மனிதனால் மட்டும் பெற்றுவிட முடியாது. அது இறைவனுடைய ஆளுமையினாலும் ஆவியானவருடைய ஆளுமையினாலும் மட்டும்தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த மகிழ்ச்சி பெற முடியும் என்பதற்கு இந்த 2 உள்ளங்களும் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த எலிசபெத் அம்மாள் நற்செய்தி வாசகத்திலே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று சொன்ன வார்த்தையை இயேசுவினுடைய பணிவாழ்விலே ஒரு நிகழ்வு நடந்தது நம் அனைவருக்கும் தெரியும். நூற்றுவர் தலைவன் தன் மகனுக்காக இயேசுவிடம் ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் மகன் குணம் பெறுவான் என்று இந்த நூற்றுவர் தலைவன், அதிகாரத்திற்குரியவன், தன்னை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் தன்னை அர்ப்பணித்து தாழ்ச்சியோடு அங்கே இயேசுவிடம் தன்னுடைய விண்ணப்பத்தை எடுத்து வைக்கிறான். ஐன்கரின் தேடி வந்த அன்னை மரியாள், எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளுடைய வயது முதிர்ந்தவளாக இருந்தாலும் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை விட வயது குறைவாக இருந்தாலும் இங்கே எலிசபெத் அம்மாளுடைய தாழ்ச்சியான உள்ளத்தை நம்மால் காண முடிகிறது. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்ற தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஆண்டவரிடத்தில் மட்டுமல்ல, ஆண்டவரை தாங்கி வந்திருக்கின்ற அன்னை மரியாளிடம் தன்னை தாழ்த்தி கொண்டு அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாள். ஆன்மீகம் சார்ந்த மகிழ்ச்சி பெறுவது என்பது ஆவியின் ஆளுமை மட்டுமல்ல, இறைவனுடைய ஆளுமை மட்டுமல்ல, மாறாக நம்முடைய தாழ்ச்சியின் வழியாகத்தான் இவற்றை பெற முடியும் என்பதைத்தான் இந்த 2 உள்ளங்களும் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது. ஒற்றை நிகழ்வு 4 உள்ளங்கள் மகிழ்ச்சியில் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக வெளிப்படுத்துகின்ற பொழுது, இயேசுவினுடைய பிறப்பின் நாளை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே உலகு சார்ந்த மகிழ்ச்சி, உலகு சார்ந்த வரலாற்று பதிவுகளில் நாம் நம் கவனத்தை ஈடுபடுத்தி கொள்ளுகிறோமா, அல்லது ஆன்மீகம் சார்ந்த மகிழ்ச்சி, இறைவனுடைய பார்வையில் நாம் எப்பொழுதுமே விலையேற பெற்றவர்களாக நாம் இருக்கப் போகிறோமா? இந்த கேள்வியை தான் இன்று அன்னை மரியாள், எலிசபெத் அம்மாள், திருமுழுக்கு யோவான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களோடு சேர்ந்து ஆவியினுடைய ஆளுமையும் நமக்கு வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறார்கள். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய நவநாளின் 5ஆம் நாள் இன்று நாம் தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி பயணிப்போம், அதிலே நிறைவும் பெறுவோம் என்ற ஆழமான விசுவாசத்தோடு தொடர்வோம். இந்த நாளிலே இறையாசீர் என்றும் உங்களோடு.